நேற்று முந்தா நாள் கூட நான் கடையை சாத்திட்டு போகிறோம். நேற்று பெருநாள் இல்லை, நேற்று ரமலானுடைய பெருநாள். அதனால் வந்து முந்தின நாள் கடையை சாத்திட்டு போகும்போது கூட எனக்கு நமக்கு அந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன் கொடுக்கல. இதுவரையும் எந்த ஒரு நோட்டீஸ் கொடுக்கல, எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கல. நானும் இந்த வழக்குகளுக்கெல்லாம் போகலை. ஏன்னா நான் ஒரு கண்ணியமாக வந்தேன், கண்ணியமாக நான் வந்து காலி பண்ணி செஞ்சுட்டு போயிடுறது என் நல்லதுன்னு எனக்கும் தோணுது. அதனால் வந்து பல பேர் சொல்லி கூட நம்ம கேட்கல. வழக்கு பதிவு பண்ணி போங்கன்னெலாம் சொன்னாங்க. அதெல்லாம் வேண்டாம், நான் வந்து இந்த இடத்துல கண்ணியமாக வந்து அந்த கண்ணியத்தோடு நான் போயிடுறேன் அப்படின்ற நிலைப்பாடுக்குள்ளே நான் வந்துட்டேன். இதையிடையில் நான் ஒரு வக்கீல் வச்சு ஒரு நோட்டீஸ் கொடுத்தேன். எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி டைம் கேட்டேன். எனக்கு ஒரு 4 மாதம் டைம் கொடுங்கன்னு சொல்லி பிப்ரவரி மாதத்தில் கேட்டேன். அப்போ அதுக்கு வந்து சரின்ற மாதிரி தான் அந்த அனீஃப் வந்தாப்புல. அனுப்பிக்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ரிஜிஸ்டர் அந்த கடிதத்தை அனீஸ் தான் பெற்றாப்புல. பெற்றதுக்கப்புறமே எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் தெரிவிக்கலை. இந்த அமானுன்ற ஒரு இதில் வந்து அனீஃபு இப்போ வீட்டில் இல்லை. முந்தா நாளே எங்கே போயிட்டுருக்கிறாப்புல. ஏன்னா போனவங்களும் யார்கிட்ட சொல்ல மாட்டான், அந்த கிளம்பி போயிடுவான் அவன். ஆமாம், அனீஃபு. அப்போ இந்த யூசுஃபு அனீஃபு வந்து இந்த அமான் தலைமையில் ஒரு 15-20 ரவுடிங்களை அனுப்பி நைட்டு 1 மணிக்கு கரெக்டாக 21/3/2026 நைட்டு 1 மணிக்கு மூட்டைக்காரத்தூரில் நம்ம கடையை வந்து ஜேசிபி எடுத்துன்னு வந்து ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஏகப்பட்ட கஸ்டமருடைய ட்ரோன்ஸு அதெல்லாம் இருக்குது. இப்போ அவங்களெல்லாம் வந்து நம்ம காவல்துறை V1 காவல்துறையில் வழக்கு பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவங்ககிட்ட வந்து இந்த பொருட்கள்லாம் அவங்களுக்கு வந்து எந்த சேதாரமின்றி அவங்களுக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம். இதில் வந்து சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றது இதுக்கு போக தான் தெரியும். ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து 2 வழக்கில் ஏபி எடுத்தவர் இந்த அமானுன்றவர். அமானுன்றது மிகப்பெரிய குற்றவாளி தான். அவர் பார்க்காது அப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும், வயசான மாதிரி தெரியும், ஒன்றும் தெரியும். ஆனால் மிகப்பெரிய அவங்க ஊருக்காரங்களை கேட்டாலே அவரை பற்றி தப்பாக தான் பேசுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு நபர் அவர். அவர் நல்ல ஒரு நபரும் கிடையாது. ஆனால் நல்ல மனிதன் இப்படி பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து எனக்கு எந்த அறிவிப்பும் கொடுக்கல. ஒரு அறிவிப்பு கொடுத்து ஒரு அரசாங்கம் ஒரு அறிவிப்பு ஒரு காவல்துறையை கூட்டிகிட்டு வந்தால் கூட நீங்கள் முறை தவறி இருக்கீங்க, நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம அதை பார்த்துட்டு என்ன முறையோ நம்ம அது பிறகு தான் செஞ்சுருப்போம். நம்மளும் எதையும் எங்கேயும் போய் ஒரு வழக்கு கொடுக்கல, கேஸை கூட எந்த கோர்ட்டில் போல் எதுவுமே பண்ணலை. நம்ம காலி பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். முறையாக நம்ம கடையும் பிடிச்சாச்சு, கடை பிடிச்சி மே மாதம் காலி பண்ண போகிறோம். இதுக்கிடையில் இந்த மாதிரி ஒரு தவறெல்லாம் பண்ணிட்டாப்புல. இதுக்கு சட்டம் தான் வந்து சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்று நான் இதன் மூலம் அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். இது முடிஞ்சால் உயர் அதிகாரிகள் கவனத்துக்கு செல்ல வேண்டும். ஏன்னா இந்த அமான் மேலே யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்றது சில நேரங்களில் தெரிய வருது. ஏன்னா 2 ஏபி எடுக்கும்போது கூட நான் கம்ப்ளைண்ட் பண்ணி ஏபி எடுக்கும்போது கூட இந்த அமான் இந்த சந்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் அப்ஸ்காண்டிங்லாம் ஆகலை. இந்த சந்தில் சுற்றிக்கிட்டு இருந்த அமானை ஏன் அரெஸ்ட் பண்ண முடியலன்றதான் எனக்கு